தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். 13/11/2025 வியாழக்கிழமை புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை, தூத்துக்குடி மாவட்டம். இந்த சந்தை காலையிலே 5 மணிக்கு தொடங்கிருது, ஒரு 9-10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. இந்த சந்தைக்கு ஒரிஜினல் நாட்டாடுகள், கொடியாடுகள் எல்லாம் வரும். செம்மறி குறைவா தான் வரும். உள்ளூர்ல நடக்கிற பிரைவேட் சந்தை. இப்போ சந்தையில போய் எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு, என்ன விலை சொல்றாங்க, மக்கள் எப்படி வாங்குறாங்க, எப்படி விலை சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்க போறேன். இன்னைக்கு தூத்துக்குடிக்கு கனமழை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால ஆடுகள் வரத்தும் குறைவு, வாங்குறதுக்கும் கம்மியா தான் வந்திருக்கிறாங்க. வந்த ஆடுகளுக்கு விலை கொஞ்சம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. போய் விலைவாசி எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்ப்போம் வாங்க. 20,500 ரொம்ப பெருசா தான் முடிச்சிருக்காங்க. ரெண்டும் ஒரு தாய் பிள்ளைமா இருக்கு, ஒண்ணு போல இருக்கு. ரெண்டும் கடா குட்டியா, ரெண்டும் கடா குட்டி, காய அடிச்சிருப்பாங்க போலுக்கு, ஒண்ணு போல இருக்கு. பல்லு போட்டிருக்காது. எவ்வளவு கேட்டு எவ்வளவு முடிஞ்சது? முதல்ல எவ்வளவு சொன்னாங்க? 23,500 சொன்னாங்க. சரி, நான் 20,500. 20,500 என்ன தேவைக்காக போகுது? வளர்க்கதான். இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வளர்த்து எப்படி விற்பனை? இது நம்ம சொந்தத்து யூஸ் தான், கோயிலுக்கு. ஒரு 6 மாசம் வளர்ப்பீங்க. ஏதாட்டு கோயில் கொடைக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வாங்குறதோட நமக்கு வீட்டுல வளர்த்த மாதிரி. அன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரமான கன்னிக்கிடா, செங்கன்னி கிடா, காய் அடிச்ச கிடாவா? காய் அடிச்ச கிடாவா? இது எப்படி வீட்டுல வளர்த்ததா? எப்படி வீட்டுல வளர்த்தேன். இதெல்லாம் எப்போ வாங்கி வளர்த்தீங்க? எவ்வளவு வருஷம்? ஒரு 6 மாசம் இருக்கு. பக்கத்துல வச்சுக்கோங்க. 6 மாசம் இருக்கும். 6 மாசம் வாங்கி. அப்ப நீங்க வாங்கத்திலே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கி. பெரிய சைஸ் தான் இப்ப விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க. சரி, என்ன விலை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 21 ரூபா சொல்லிட்டு. சொல்றது 21. கேள்வி 18 ரூபால இருக்கு. 18 என்ன விலை வந்தா குடுக்குறாப்ல இருக்கு? 19 ரூபா கொடுக்கும். 19னா கொடுக்கலாம். நல்ல உயரமா இருக்கு. பல்லு எத்தனை? 6 பல்லு. 6 பல்லு. நல்ல கன்னிக்கிட்டாங்க, நல்ல உயரமான கிடா. நல்ல கோயிலுக்கு கொண்டு போனா நல்லா ஜம்முன்னு இருக்கும். கொடை சீசன் இருந்தா கூட 10 ரூபாய் விற்கும். சரி சரி சரி, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இன்னும் விலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓரளவு நெருக்கி வந்தா கையில கொடுக்கலாம். பேரு கருப்புசாமி, கொப்பம்பட்டின. வியாபாரி தானா? ஆமாண்ணே. எந்தெந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க? இங்க புதியமுத்தூருக்கு வருவோம், மேலப்பாளையத்துக்கும் போவோம், இடத்துக்கும் போவோம். எப்பவுமே கிடாக்கள் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். தொழுவுக்கு வந்தாலும் கிடைக்கும். இன்னைக்கு எவ்வளவு கிடாக்கள் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 5 கொண்டு வந்தோம். சரி, 3 கிடக்க? ஆமா, 2 வித்துருச்சு. 2 வித்துருக்கு, 3 கிடக்கு. ஆமா, அது ரெண்டும் நல்ல ஒண்ணு போல இருக்கு. 2 கிடாய் தான். 2 கிடாய். பல்லு இது 6 பல்லு போட்டுருந்தா 4 பல்லு. ரைட். இது 2 ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி நாங்க 37 சொல்லுவோம். 37. கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு? கேள்வி 33 வரைக்கும் கேட்டாங்க. ஒரு 34 தான் கொடுத்துடலாம். 34. ஒரு 1000 ரூபாயில தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 34னா ரெண்டையுமே கொடுத்துடலாம். ஆமா, நல்ல விலைங்க. ஒரு ஃபங்க்ஷனே முடிச்சிடலாம் அந்த 2 கிடாவை இது பண்ணலாம். இது என்ன விலை? இது 13 ரூபா சொல்றோம்னே. 13 ரூபா சொல்ற விலை தான். சொல்ற விலை 11 ரூபா கொடுத்துடலாம். 11னாலும் கையில கொடுத்துடலாம். ஆமா. இன்னைக்கு எப்படி இருக்கு? வியாபாரம் கம்மியா இருக்கா? சந்தை கொஞ்சம் பரவாயில்லாம. என்னன்னு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? வரத்து மழை டைம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. வாங்குறவங்களும் யோசிப்பாங்க, கொண்டு வர்றவங்களும் யோசிப்பாங்க. இன்னைக்கு வியாபாரம் எப்படி? தூள் கிளப்பிருக்கா? எப்படி? இன்னைக்கு சுமாரா தான் இருக்கு. கிளப்பல, தூள் கிளப்பல. கொண்டு வந்த உருப்படிகள் எண்ணிக்கை எத்தனை? 3 தான் கொண்டு வந்தீங்க. அப்படியே இருக்க சௌரியமா தான் சொல்லிருக்க. போக மாட்டேங்க. சௌரியமா சொன்னீங்களா? எப்படி சௌரியமா சொன்னீங்க? 3 10 30 சொன்னேன். 3 சேர்த்து 30. அதுல ஒரு குட்டி வேற கிடக்கு. குட்டி கிடையாது, குட்டி தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவரு கொடுத்திருக்காங்க. தனியா 3 சேர்த்து 30. ஆமா, எல்லாமே மரிதானா, கெடாதானா? 3 ஆடு. 3 ஆடு, 4 பல்லு ஆடு. 3 4 பல்லு ஆடு. அப்ப கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. 3 சேர்த்து 30,000 சொல்லிருக்காங்க. 28 ரூபா வந்தாலும் கொடுத்தா, 28 வந்தாலும் கையில கொடுத்துடலாம். 27 வந்தாலும் கொடுத்துடலாம். 27 வந்தாலும் கொடுத்துடலாம். மழை வர்றதுனால அப்படி குறையுதே தாறுமாறா? ஆமா, மழை வருது. சரி. தூத்துக்குடி ஆர்பார்லன்னு வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் இருக்குமே. ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கீங்க. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி தான் வாங்கணும் வந்தோம். 2 குட்டி வாங்கியாச்சு. 2 பொட்டையா கிடாவா? 2மே போட்டேன். வளர்ப்புக்கு 2மே பொட்டை. ஒரு குரால் சைஸ்ல, அதாவது பருவத்துக்கு வர்ற ஸ்டேஜ்ல பிடிச்சிருக்கீங்க. என்ன ஆடு வளர்ப்புல இறங்கிருக்கீங்க? ஏற்கனவே வளர்த்திருக்கீங்களா? எப்படி? இல்ல, ஏற்கனவே வீட்டுல ஒரு 7 8 குட்டி இருக்குண்ணா. கிடக்கு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி போட்டு இருக்காங்க. 2 இதையும் சேர்த்து வாங்கி போடுறீங்க. எல்லாம் மேய்ச்சல் கூட்டுறீங்களா? மேய்ச்சலுக்கு முகம் கை வச்சு கையோடய. சரி. 2 என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 8000 ரூபாய் சொன்னாங்க. அது சரி. 1 8000 ரூபாய் சொன்னாங்க. 7500 முடிச்சோம். அது 7,500. இது 6,700. ரைட். இன்னும் வளர்த்து காசை பார்க்கலாம். ஆமா. ஆடு வளர்ப்பு அப்படி என்ன உங்களுக்கு பிரியம்? என்ன லாபம் கிடைக்கும்? எனக்கு பிரியம் இல்ல, என் மனைவிக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு தான் பிரியம். அவளுக்கு ரொம்ப ஆசை. சரி சரி. அப்புறம் வீட்ல ஒரு ஆள் பார்த்தாதான் முடியும். அவ பார்த்து விடுவா. எல்லாமே நான் வேலைக்கு போறனால நான் பார்க்க முடியாது. சரி. என் ஒய்ஃப் பார்த்து. ஏதாச்சும் லாபம் கிடைக்கும்? கிடைக்கும். லாபம் இல்லாம பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு வாங்கினதை பத்தி சொல்லுங்க. எப்படி வந்தீங்க? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி அமைஞ்சது? காலையில அங்க வெள்ளன ஒரு 8 மணிக்கு கிளம்பி வந்தோம். 7 மணிக்கு. சரி. அப்புறம் தெரிஞ்ச அண்ணன் சொல்லி வச்சிருந்தோம். நம்ம வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குனே. சரி.
அதான் சரி பார்த்துட்டு அண்ணன் பிடிச்சி வச்சிருந்தாரு, ஆ. வந்து வாங்கிட்டு போறோம். அவங்க சொன்னது 16 சொன்னாங்க. எல்லாரும் நல்ல நிறசனையா வாங்குவாங்க, 2 குட்டியோட வாங்குவாங்க. நீங்க அப்படிலாம் வாங்காம வந்திருக்கீங்களா? இல்லண்ணே, கொஞ்சம் ஆடு நல்ல வர்க்கம் இருந்தா போதும். நல்ல உயரமா நல்ல சரி. இதெல்லாம் பல்லு எப்படி இருக்கு? பல்லு 8 பல்லு சேர்ந்துச்சுண்ணே. பல்லு சேர்ந்துட்டு ஆடு சனையா இருக்கா எப்படி? ஆடு சனை இல்ல, சென்னை இல்ல, குட்டியை பிரிச்சிருக்காங்க. இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. என்ன விலை சொல்லி எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சது? அவங்க 16 சொன்னாங்கண்ணே. 16 சொன்னாங்க. சரி, 14 முடிஞ்சது. 2000 ரூபாய் குறைச்சு முடிச்சிருக்கீங்க. ஆமா. 8000 ஒரே ஒரு குட்டி. கிடாவா பொட்டையா? பொட்டை குட்டி 8000. இதுக்கு கிடா மட்டும் இருக்கு. நீ எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு? பரவாயில்லாம இருக்கு. கூடன்னு ஒரு 500 1000 கூட இருக்கு. பேரம் பேசி குறைக்க முடியலையா? மழை நேரத்துல குறைவா இருக்குன்னு சொல்லுவாங்களா? யார் மாட்டுக்காங்கண்ணே, நம்ம மாதிரிலாம் கிடையாது. இது பல்லு போட்டிருக்காத எல்லாம் இது என்ன குரால் சென்னையா இருக்கலாம். இருக்கலாம். அருணே, எப்படி இருக்கு நீங்க நிலவரங்கள்? எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்? இன்னைக்கு வரத்து கம்மி, வியாபாரம் கம்மியா தானே இருக்கு மழைனால. வரத்து கம்மி. ஆமா. அப்ப விலை கூடிருமே? வியாபாரம் அவ்வளவுதான் இருக்கு, மழைனால ஆட்கள் கம்மியா தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்தானே. என்னென்ன உருப்படிகள் எல்லாம் கொண்டு வந்தீங்க? கிடா குட்டி கொண்டு வந்தா வித்துச்சு. சரி. இப்போ 2 ஆடு 2 குட்டி இருக்கு. 2 ஆடு 2 குட்டி. ஆமாண்ணே. இதுல உள்ள குட்டியா? 2 குட்டியும் இல்ல, குட்டி மட்டும் தனினே. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி இருக்கு. இந்த கிடா என்ன விலைக்கு? இது 4 பல் குரால்ண்ணே, சேன குரால். 4 பல் குராலா? ஆமா. சரி, இதுல என்ன விலை சொல்றீங்க? ஏன்னா இது ஒரு 11000 சொல்றோம்ண்ணே. சொல்ற விலை தான். ஆமாண்ணா. ஆடு குட்டி 10 ரூபா, 2 குட்டி 10000 சொல்றோம்ண்ணே. அந்த 2 குட்டியும் 10000. 10000. என்ன விலை கேக்குறாங்க? ஏன்னா விலை கொஞ்சம் கீழே தான் கேட்காங்க, அனுசரிச்சு வந்தா கொடுத்துடலாம். நீங்க உங்க விலைக்கு வரல? ஆமா, வரலண்ணே. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்ம இந்த காயல்பட்டினம் பக்கத்துல இந்த பெயின்வெளிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கோனே. நிறைய கிடாக்கள் பிடிச்ச மாதிரி இருக்க. ஆமா, எனக்கு மேரேஜ் வர 23ஆம் தேதி. சரி, அதனால இங்க இறங்கி நம்ம கோயில் உடைக்கலாம் பிடிப்போம். நம்ம எங்க ஊர்லயே ஒரு 4-5 கோயில் இருக்கு. மெயினா பொன்மாட சாமி கோயில் உடைக்கி கிடாக்கு தான் பிடிக்க வருவோம். பெரிய பெரிய கிடாவை பிடிச்சிட்டு போவோம். அதனால நம்ம நேரத்துக்கு இங்கே பிடிச்சிடலாம் கிடாவை. எப்படி இருக்கு இன்னைக்கு விலைவாசி? குட்டிகள் வரத்துல எப்படி இருக்கு? இந்த மரத்துல நிறைய வந்திருக்குன்னு. சரி. எங்க ஊர்லயும் சந்தை இருக்கு, அதோட இது நல்ல பெரிய சந்தையே இருக்கு. நல்ல நாட்டு கிடாவே இருக்கு. இப்ப நம்ம ஊர்லயே கறி கடைகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்து நேர்ல ஏன் இந்த எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து கடையில கறி சொல்லிட்டு பேசாம வேலை மிச்சம் இருப்பாங்க. நம்ம கண்ணுல நேர்ல பாத்துறோம் கிடாவை. அங்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் ஒரு 850 ரூபா அந்த ரேஞ்சில சேல்ஸ் பண்றாங்க. இங்க நமக்கு ஒரு 800 ரூபா அந்த ரேஞ்சில அடங்கிரும். கொஞ்சம் மனசுக்கும் திருப்தியா போயிருது. அந்த ஒரு எண்ணத்துல வந்திருக்கோம். எவ்வளவு கறி, எத்தனை கடை பிடிக்க வந்தீங்க? என்ன எஸ்டிமேட்? நம்ம ஒரு 30 கடை பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஒரு 20 கடை தான் பிடிச்சிருக்கோம். எங்க ஊர் சந்தையிலும் கொஞ்சம் பார்த்து பிடிச்சிருவோம். ஏற்கனவே கொஞ்சம் வீட்டுல கடை பிடிச்சி போட்டிருக்கோம். 30 கிடனா எஸ்டிமேட் என்ன எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க? 30 கிடனா ஒரு கறி எஸ்டிமேட் எவ்வளவு மொத்தம்? ஒரு 550 கிலோ அந்த கறியில. அந்த மாதிரி இறங்கிட்டீங்க. நாங்களே களத்துல இறங்கி. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க ஒரு 3 பேர். நான் எங்க மாமா அந்த மாதிரி வந்திருக்கோம். எல்லாரும் வந்திருக்கீங்க. எங்க அண்ணன் இன்னும் பிடிக்கணும் கடா. எனக்கு பிடிக்கணும். ரெண்டும் 12000 ரூபா. பொட்டையா கடாவா? 2 பொட்டை, 2ம் 12000 ரூபா வாங்கியிருக்காங்க. அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்குநேரி. நாங்குநேரி ரொம்ப தூரம் இல்ல? பரவாயில்ல, கொஞ்சம் குட்டி விசேஷமா கிடைக்கும். எவ்வளவு தூரம் அங்க இருந்து? நாங்குநேரில இருந்துங்க 90 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் 180. 180 கிலோமீட்டர். அங்க இருந்து என்ன வந்திருக்கீங்க? கொஞ்சம் குட்டி விசேஷமா இருக்குன்னு சொன்னாங்க. வேலையாடு கிடைக்கும். நாங்க சரி, கொடியாடு கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சிட்டு. எவ்வளவு ஆடுகள் வாங்கிருக்கீங்க? 9 உருப்படி வாங்கியிருக்கேன். 1,70,000 ரூபா. 97,000 ரூபா. 1,7. 1,07,000 ரூபாய்க்கு 9 உருப்படி. என்ன மொத்தமா வாங்கிருக்கீங்களா? எதுவும் பண்ணுங்கன்னு? ஆமா, கொஞ்சம் உற்பத்தி பண்ணலாம் தான். என்ன லாபம் ஆடு? என்ன லாபம்னா, நம்மளுக்கு குட்டி போட்டா எல்லாமே சென்னையாடு. குட்டி போட்டா அது 5 மாசத்துல லாபம் கிடைக்கும்ல. அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரங்கள்லாம்? எப்படி இருக்கு? கொஞ்சம் சூடா தான் இருக்கு. போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் சூடா தான் இருக்கு. போன வாரம் உங்ககிட்ட இதுல பார்த்தேன், கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சூடா இருக்கு. மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா? மேய்ச்சல் தான் லாபம். மேய்ச்சல் தான் லாபம். இந்த ஆடுகள் வந்து சில ஆடுகள் வந்து குட்டியே போடாது. அதாவது குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொழுப்பு அடைச்சு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இதை வாங்கிட்டு போறாங்க. என்ன விலை சொன்னீங்க? 15? 11,000க்கு வாங்கிட்டு போறாங்க. என் பேர் வினிதா. எனக்கு ஓட்டப்பட அரசு சேர்ந்த சிலோன் காலனி ஊரு. நாங்க வளர்த்த ஆடுதான், சின்னதுல இருந்து வளர்த்துறோம். ஒரு வயசு ஆகுது ஆட்டுக்கு. 15 ரூபா ரேட்டு கொடுக்கோம்யா. பல்லு எல்லாம் எத்தனை பல் போட்டிருக்கா இல்லையா? ஆமா, 15 ரூபாய்க்கு கொடுக்கும்.
ஆனா ரேட் அவங்க வந்து கேட்கறது 15 ரூபா நாங்க சொல்லுதோம். ஆனா கொடுக்கறது 14 ரூபான்னு அவங்க வாங்கிக்கிறோம். 14 14 ஒரு 1000 ரூபா வேணா 1000 ரூபாய் குறைச்சு கொடுக்கும். எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க? அது 10 13 உருப்படி கிடக்கு. 13 உருப்படி. ஆமா. ஆனா கேடா இது ஒண்ணுதான். இது ரொம்ப தொல்லை தாங்க முடியல கொடுக்கலன்னா கொடுக்க மனசெல்லாம் இல்ல எங்களுக்கு. சரி. ரொம்ப சேட்டை இது பண்ணுது. போக வேற கடாக்கெல்லாம் கிடக்கா? கிடக்கு. அது 3-4 கடை கிடக்கு. இதுக்குள்ள கடை தான் கிடக்கு. 14ன்னா கையில கொடுக்கலாம். ஆமா. வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமா? இருக்கும். நல்ல பெனிஃபிட். இன்னும் காய் அடிக்கல. காய் அடிக்காத கடை. ஆமா, காய் அடிக்காத கடை. 1 வயசு ஆகுது கரெக்டா. 1 வயசு ஆட்டுக்கு. இது வரைக்கும் எவ்வளவு கேட்டிருக்காங்க? இது வரைக்கும் கேட்டது 13 ரூபா கேட்டிருக்காங்க. 10 ரூபாய்க்கு கேட்காங்க. 10 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க முடியாது. 13 ரூபான்னு ஓரளவு பக்கத்துல வந்துட்டேன். அது 12 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. 12. இன்னொரு 1000 1500 வந்தா கையில கொடுத்துருவோம். ஆமா. நான் ஒரு எதிர்பார்க்கறது 14. அதை விட்டா 13 அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க எதிர்பார்க்கல. ஆனா யாருனாலும் பிடிச்சா கொடுத்துட வேண்டியதான். எப்படி இருக்கு நீங்க நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. யாருக்கு? உங்களுக்கா மக்களுக்கா? சேக்கண்ண கடாய்கள் அவ்வளவும் இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தான் கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே ஒரு 50 எண்ணிக்கையில இருக்கும். இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இதுலயும் கிடக்கும். ரைட். 2 இடத்துல கிடக்கு. ஃபுல்லா கடாய்கள் மட்டும் கொண்டு வராங்க. சூடுல 4 குட்டி வாங்கினேன். 1500 லாபம் பார்த்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? போதும் போதும். இன்னைக்கு சம்பளம் எனக்கு போதும். சரியா? குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தைக்கு? மழை நேரமா வரத்து கம்மி தான். வரத்து கம்மி தான். மழை பயமா இருக்குல்ல. அப்ப விலை கூடிரும். விலை கூடிரும். சரியா? அந்த போறாரு அவரா? அண்ணனா? அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதியமுத்தூர். இது லோக்கல் தான். எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 3 குட்டி வாங்கிருக்கு. 3 பொட்டையா கிடாவா? கிடாய். 3 கிடா. ஒரு 5 மாசம் குட்டி இருக்கும்னா எல்லாமே. ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். குட்டி இருக்கும். என்ன விலை? 3 6 17 ரூபா இருக்கு. 3 சேர்த்து 17,000. ஆமா ஆமா. ஓரளவு பரவாயில்லையா விலை? விலை பரவாயில்லன்னு சொல்லலாம். கிராக்கின்னு சொல்லலாம். உள்ள போனாச்சுன்னு ஏதாவது பிடிச்சா குட்டிக்கு ஒரு குட்டி 1000 ரூபா. ரெண்டும் 2000 ரூபா. ஒரு வெள்ளாட்டம் குட்டி, ஒரு செம்மறி குட்டி. இந்த செம்மறி குட்டி எல்லாம் ரொம்ப சின்ன குட்டியா இருக்க. ரெண்டுமே ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும்னா குட்டி போட்டு. சரி, பொட்டையா கிடாவா? ரெண்டும் 2 கடாய். 2 கிடா. இல்ல, இது கடாய் அது பொட்டை. இது கிடா அது பொட்டா. வீட்டுல ஆடு கிடக்கா மாடு கிடக்கா? ஆடு இருக்கு மாடு இருக்கு. அதனால வாங்கிட்டு போறிய? ஆள் இருக்கு மாட்டு. 2 பொட்டையா கிடாவா? கடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 16,800. 8 16 8400. ஒரு கிடா குட்டி 8400 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. இது கன்னி குட்டி, அது கொடியாட்டு குட்டி. தான் 2 உயரமான கிடா. காயடிச்ச கிடா தானே? ஆமா. கிடா காயடிச்ச கிடா, 2 உயரமான கிடா. பல்லு 2ஆ? பல்லு இல்ல, பல்லு போடல. பல்லு போடாது. பல்லு போடாமலே நல்ல உயரமா வளர்ந்துருக்கு. சரி, 2 என்ன விலைக்கு கேட்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? அவங்க 42 ரூபா சொன்னாங்க. 42 சொன்ன விலை. ஆமா. சரி, முடிஞ்சு 35. முடிஞ்சது 35. 17,500. இட மதிப்பு நிக்குமா? இப்படி நிக்கணும். வீடியோ அமையல.
மழை வேற வந்துட்டு இருக்கா. நல்ல நல்ல கிடாவா வந்திருக்குங்க. நல்ல கரும்பூர் செம்பூர் காய் அடிச்ச கிடாக்கெல்லாம் நல்லா வந்திருக்கு. இது இளங்குட்டிகள் வந்திருக்கு. எல்லாமே நம்ம பேரம் பேசுறத பொறுத்து தான் இருக்கு. மழை வேற தூரிக்கிட்டு இருக்கு. அதனால